ஆண்டின் பொதுக்காலம் 23வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 6 அருள்வாக்குகள் 20 தொடக்கம் 26 வரை. இன்றைய நற்செய்தி இயேசுவின் சமதள பொழிவை பற்றி பேசுகிறது. சமதள பொழிவு இறையாட்சியின் சட்டமாகவும் கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஒழுக்க நெறியாகவும் இருக்கிறது. இயேசுவுக்கு எப்படி பேறு பெற்றோர் இருக்கிறார்களோ அதே போல சாத்தானுக்கும் பேறு பெற்றோர் இருக்கிறார்கள் என்று த சோவர் சீட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வர்ணிக்கிறார். அவை பின்வருமாறு: ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு சோர்வாகவும் பரபரப்பாகவும் செயல்படுகிறவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் என் சிறந்த ஊழியர்கள். குருவானவர் பிரசங்கம் செய்யும்போது டீ குடிக்க செல்வோர் பேறு பெற்றோர், சிகரெட் பிடிக்க செல்வோர் பேறு பெற்றோர், செல்போனை நோண்டுவோர் பேறு பெற்றோர். ஏனென்றால் அவர்கள் அன்றைய போதனையிலிருந்து எதையும் தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல மாட்டார்கள். புரணி பேசுபவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் எனக்கு திருப்தி அளிக்கும் பிரிவினைகளையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்துவார்கள். எளிதில் காயப்படுகிறவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் விரைவில் கோபமடைந்து வெளியேறுவார்கள். கடவுளின் வேலைக்கு தங்கள் செல்வத்தை கொடுக்காதவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் எனக்கு பிடித்த காரியங்களில் பணத்தை கொட்டுவார்கள். கடவுளை அன்பு செய்வதாக கூறி தனக்கு அடுத்திருப்பவர்களை வெறுப்போர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் என்றென்றும் என்னுடன் இருப்பார்கள். பிரச்சனையை உருவாக்குகின்றவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். இறைவேண்டல் செய்ய, குடும்ப ஜெபம் செய்ய நேரமில்லை என்று சொல்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நான் விரிக்கும் வலையில் அவர்கள் எளிதில் விழுவார்கள், அதற்கு இரையாவார்கள். இன்றைய நற்செய்தி பேறு பெற்றோரையும் கேடுற்றோரையும் பற்றி பேசுகிறது. ஏழ்மை, பட்டினி, அழுகை, இகழ்ச்சி இவை அனைத்தும் மக்கள் துரதிர்ஷ்டம் என்று கருதுகிறார்கள். ஆனால் இயேசு அவற்றை தன் புதிய இறையாட்சியின் மதிப்பீடுகள் என்று கூறுகிறார். பேறு பெற்றோர் என்ற வார்த்தை மக்காரியூஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வருகிறது. மக்காரியூஸ் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி அல்லது பேருவகை என்பது பொருள். மகிழ்ச்சிக்கான இயேசுவின் வழி நம் உள்ளத்திலிருந்து ஒரு மாற்றம் தேவை என்று கேட்கிறது. அதாவது தூய ஆவியின் இயக்குதலால் ஏற்படுத்தப்படும் மனமாற்றமே அது நம் இதய அளவிலும் மனதளவிலும் ஏற்பட வேண்டும். நம் நம்பிக்கை வாழ்க்கையை நன்றாக வாழும்போது இந்த உலகம் சோகம் என்று எண்ணுபவை எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக தெரியும். இவை அனைத்தும் கடவுளிடம் நாம் நெருங்கி செல்லவும் நமது வாழ்வின் உண்மையான நோக்கங்களை அடையவும் உதவுகிறது. இன்றைய நற்செய்தி விளக்கத்தை மகிழ்ச்சி எது என்ற சிந்தனையோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். மகிழ்ச்சி என்பது குறைவாக இருப்பதற்கும் மிகுதியாக இருப்பதற்கும் நடுவில் உள்ள ஒரு உளப்பாங்கு ஆகும். அந்த உளப்பாங்கு போதும், போதுமானது என்று சொல்லும் மனநிலையில் அடங்கியுள்ளது. என் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னிடம் உள்ள செல்வம் போதுமானது. கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள என்னிடம் இருக்கும் வறுமை போதுமானது. கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை உணர அவர் எனக்கு அளித்திருக்கும் ஆசீர்வாதங்கள் போதுமானது. நான் கடவுளை மறவாமல் இருக்க என்னிடம் உள்ள பிரச்சனைகள் போதுமானது. என்னை வலிமையாக்கிக் கொள்ள எனக்கு வரும் சோதனைகள் போதுமானது. நான் மகிழ்ச்சியாக இருக்க என்னிடம் உள்ள நம்பிக்கை போதுமானது. நான் முழு மனிதனாக வாழ என்னிடம் உள்ள சோகங்கள் போதுமானது. போதும் என்ற உளப்பாங்கை கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் எல்லாவற்றிலும் நிறைவு காண்பார்கள். ஆமேன்.